ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் 19ஆம் நாள் உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. ஓய்வு நாள் ஆராதனையோடு 19ஆம் நாள் உபவாசத்தில் ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஏசப்பா. அப்பா, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடைய படியிலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மாம்சத்தில் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதபடிக்கு நாவை பூட்டு போட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொரு இருதயங்களோடும் தேவ ஆவியானவர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இருதயங்களிலே கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இதை கேட்டு நாங்களும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க டாடி. நீங்க பேசுவதை கேட்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மைக்கில் வாசிங்க எடுத்தவங்க. ஹல்லேலூயா. 1 யோவான். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கும் தேவன் நம்மோடு தொடர்ந்து பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிற அந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ எதெல்லாம் தேவனால் பிறக்கப்படுகிறதோ, தேவனால் உண்டாகிறதோ, தேவன் ஏற்படுத்துகிறாரோ, தேவன் எதையெல்லாம் செய்யின்னு சொல்றாரோ, தேவன் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அவரால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை குறித்து நம்ம சற்று ஆழமாய் நம்ம தியானிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, for whatsoever is born of God overcometh the world. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் என்னது? victory that overcometh the world. ஹல்லேலூயா. இதுதான் ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாமும் ஹல்லேலூயா தேவனால் பிறக்கப்பட்டவர்களாய் தேவன் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதையே நாம் செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும், நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். இதை பற்றி தான் இன்றைக்கு கொஞ்சம் ஆண்டவர் பேச போறார். ஹல்லேலூயா. இப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட்டர் இஸ் ஹி. சொல்லுங்க. உங்களோட என்னது? உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நமக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் பெரியவர். அப்போ
நமக்குள் அந்த தேவன் இருக்கும் பொழுது அப்பந்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அந்த நமக்குள் அந்த ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனால் செய்யப்படுகிற காரியங்களை நாம் செய்வோமே தவிர ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யாவிட்டால் அப்போ என்ன நடக்கும், நம்ம தேவனால் பிறக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. we cannot say that we are born again. நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம், அவருக்குள் பிறக்கப்பட்ட அந்த அனுபவம் நமக்குள் இருக்குதுன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அப்போ அவரால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னா அவர் நமக்குள் இருந்து செய்கிற காரியங்களை நாம் செய்யும் பொழுது மட்டுமே தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருக்கே நாம ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறதையே செய்யும் பொழுதுதான் இந்த உலகத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேச போகிறார். அப்ப பாருங்க, அப்ப எப்படி நம்ம ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறணும். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம். 1 கொரிந்தியர் 15:57. ஆன் பண்ணுங்க மைக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரால ஜெயம்ங்க? கர்த்தராகிய யாரால தான் இந்த உலகத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவினாலே. அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற யார் மூலியமாகவும் நமக்கு ஜெயம் கிடைக்காது என்று ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். அப்போ ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள் இருந்து காரியங்களை வாய்க்க செய்வாரானால், கிரியை செய்வாரானால், நம்ம எடுக்கிற காரியமெல்லாம் என்ன ஆகும்? வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஹல்லேலூயா. வாய்க்கலையா? காரியங்கள் வாய்க்கவில்லையா? நம்மளுடைய எங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது சரியா நடக்கலையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இது இயேசுவால் நடக்கப்படுகிற காரியம் அல்ல. இது யாரால் நடக்கப்படுகிறது? மாம்சத்தினால் நடப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி செய்யாத காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன கிடைக்காது? ஜெயம் கிடைக்காது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளா மாம்சத்தில் சில காரியங்களை அடிக்கடி இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறார். அவரிடத்திலே கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறும்படியாக தான் தேவன் என்ன பண்றாரு, இந்த நாளிலே மறுபடியும் நமக்கு இதை அடிக்கடி ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணுமா? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணுமா? நம்ம மாம்சத்தின்படி நம்மளுடைய சிந்தையில யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது அது தேவனால் பிறப்பது அல்ல. எது தேவனால் பிறப்பதல்ல? இந்த உலகத்தில் உள்ள கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளெல்லாம் யாரால் உண்டானதல்ல? பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அது யாரால உண்டாயிருக்கிறது? இந்த உலகத்தின் அதிபதியினால் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதற்குரிய எல்லா காரியங்களும் நம்ம எதை செஞ்சாலும் அதை வாஞ்சித்து அதை இச்சித்து அதை நாம் செய்யும் பொழுது ஒருபோதும் நமக்கு ஜெயம் கிடைக்காது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து தேவாதி தேவன் எப்படி ஜெயம் பெற்றாரோ அப்படியாக நாமும் ஜெயித்து இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படியாக நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனால் பிறப்பதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இப்போ நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும்.
எது தேவனால் உண்டானது, எது தேவனால் உண்டானது அல்ல என்பதை குறித்தோ நமக்கு என்ன செய்யணும், ஒரு வித்தியாசம் தெரியணும். இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததிலிருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை செய்கிறோம். வீட்டின் காரியங்கள், வேலைக்கு செல்லுகிறோம், வேலைக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் அப்போ நீங்கள் செய்யவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அல்ல. ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் அதன் மேலே என்ன ஆகக்கூடாது, ரொம்ப இச்சை வரக்கூடாது. எல்லாவற்றிற்கும் அதில் என்ன ஆகும், ஒரு அளவு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம சாப்பிட்ணுன்னா சமைச்சு தான் ஆகணும். அப்போ சமைச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோட அதை விட்டுறணும். அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த சமையலை விதவிதமாக சமைக்கணும்னு யோசிக்கிறாங்க, டேஸ்ட்டாக சமைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அது என்னவா மாறுது, ஈச்சையாய் மாறுகிறது. அப்போ நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இது தேவனால் பிறந்தவைகளா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், நம்ம மாடஸ்டாக உடம்பை மறைக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான். அதையே இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இவ்வளோ அழகாக போட்டுக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாடல், அந்த மாடல், அப்படியே போனோன்னா அது என்னவா மாறுது, அது இச்சையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அது தேவனால் உண்டானவை அல்ல. ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும், ஹல்லேலூயா, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனால் உண்டாகாத காரியத்தின் மேல் நம்மளுடைய இச்சை போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் தேவனால் உண்டானவைகள் அல்ல. அப்போ இது தேவனால் உண்டானவைகளா? இல்லை. அப்போ நம்ம தேவனால் உண்டானவைகள் தான். தேவனால் பிறப்பது எதுவோ அதுதான். இப்போ ஆண்டவர் எப்பவுமே எதை தருமா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தா கூட அவர் எப்பவுமே பரத்துக்குரிய காரியங்கள், மேலான காரியங்களுக்கு தான் அவர் அதிகமாக அவர் என்ன பண்ணுவார், முக்கியத்துவம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் அடிக்கடி சொல்றாரு, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன செய்யக்கூடாது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன், நம்ம இந்த உலகத்துல தானே வாழ்றோம். நம்ம கீழானவைகளையே நாடிக்கொண்டு கீழானவைகளையே பார்த்து கொண்டு நாம் போவோமானால் அப்போ நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. நம்ம மேலானவைகளை நாடும் பொழுதுதான், பரத்துக்குரிய காரியங்களை நாடும் பொழுதுதான், பரம ரகசியங்களை தேடும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கிவ் யூ ஹிடன் மன்னா. அப்படின்னா என்ன, மறைவான மன்னாவை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அந்த மறைவான மன்னா எதுல இருக்கும், மறைவான மன்னா அவர் கொடுப்பேன்னு சொன்னா அது எதுக்குரிய காரியங்களா இருக்கும், பரத்துக்குரிய காரியங்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய ரகசியம். இது எல்லாருக்கும் புரியாது, எல்லாரால ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஜெயம் பெற முடியும் என்பதை குறித்து நாம் நிச்சயித்தவர்களாய் அதையே பற்றி கொண்டு அவரையே பற்றி கொண்டு ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. யோவான் 16:33. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். சரி, இப்போ எப்படி புதிய ஏற்பாடு காலத்திலே
நம்ம நிறைய பரிசுத்தவான்களை குறித்து சற்று முன்பு கூட நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்கள், அவர்கள் எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறினார்கள் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம்? பவுல். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த தேவ மனிதர். புதிய ஏற்பாடுல அநேக நிருபங்களை எழுதினவர் அவர்தான். ஹல்லேலூயா. 13 நிருபங்கள். ஹல்லேலூயா. சரி, அநேக நிருபங்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி ஜெயித்தார் எடுத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு அதுல நாம தியானம் செய்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்க, அப்போ அவர் எப்படி ஜெயிச்சார்னா, அவர் அந்த விசுவாசம், தேவன் மேல் வைத்த விசுவாசம் அவ்வளவு உறுதியான ஒரு விசுவாசம். இப்போ இந்த விசுவாசம் அவருக்கு எப்படி வந்தது, அவருக்கு எப்படி அந்த விசுவாசத்தில் அவர் நிலைச்சார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ இப்போ நம்ம இப்போ ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த 1 யோவான் 5:4 மறுபகுதியை வாசிங்க. 1 யோவான் 5:4 முதல் பகுதி என்ன சொல்லுது? கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்து அவருடைய விசுவாசமோ, அவர் மேல் வைக்கிற விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, உலகத்தை ஜெயிக்க முடியாது. வெரி சிம்பிள். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்பதுதான் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஃபெய்த், விசுவாசம் இல்லாமல் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களுடைய அவங்கள விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அவங்க யாரு? பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவரை பார்த்து விசுவாசிக்கிறவங்க அந்த காலத்துல இருந்தாலும் இப்பெல்லாம் நம்ம பார்க்கல, ஆனாலும் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிப்பதினாலே தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் பெரியவங்க, ஏன்னா நீங்களாம் எப்படி உண்மையாவே என்னை பார்க்காம விசுவாசிக்கிறீங்க. ஆனா அவ்வப்போது சாத்தான் என்ன பண்றான், இந்த விசுவாசத்தை குன்றி போக பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் குன்றி போகும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒன்று யோசிக்கணும். நம்ம கிறிஸ்துவால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும், அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம விசுவாசத்துல இன்னும் உறுதியா இருக்கணும், நம்ம குன்றி போக கூடாது. அவர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்மளை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். அவர் நிச்சயமாகவே நம் விசுவாசத்துக்கு பதில் தருவார் என்று நாம் என்ன செய்யணும், எப்பவுமே அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா என்ன பண்ணுவான், சத்ரு மேற்கொண்டுருவான். நம்ம பலவீனமாயிட்டோம்னா என்ன பண்ணுவான், சத்ரு மேற்கொண்டுருவான். நம்ம ஐயோ அப்படி நம்ம ஒரு யோசனை நம்ம யோசிச்சோம்னா அந்த இடத்துல சத்ருவான என்ன பண்ணுவான், ஜெயம் கொள்வான். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடு உபத்திரவங்கள் வராமல் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் பெற முடியாது. அது வந்தாதான் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்றதே தேவன் பார்ப்பார். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம், ஒரு பாடும் வரல, ஒரு உபத்திரம் வரலனா நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்றது எப்படி தெரியும்? டெஸ்ட் இல்லாம, அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணாம, தேவன் உலகத்தானே அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க, அடுத்த லெவல் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க.
இப்போ கவர்மெண்ட்ல எத்தனை வயசானாலும் என்ன பண்ண சொல்றாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. எந்த வயசுல ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்? அது டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலை. அப்போ உலகத்துக்குரிய காரியத்துக்கே டெஸ்ட் இருக்குமானால் நீங்களும் நானும் அந்த மகிமையுள்ள பலவிதமான காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுமா, பாஸ் பண்ணக்கூடாதா? அப்போ ஒரு டெஸ்ட்ன்றது ஒன்று இருக்குமா இல்லையா? கட்டாயமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த உபத்திரவம்ங்கிறது தான் டெஸ்ட், பாடுங்கிறது தான் டெஸ்ட், போராட்டம் என்பது தான் டெஸ்ட். அல்லேலூயா. இதுதான் நமக்கு பரீட்சைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால் இந்த உபத்திரவத்தை, இந்த போராட்டத்தை, இந்த பாடுகளை ஜெயித்து வருகிறவர்கள் தான் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் என்ன ஆயிடுறோம், இதில் தான் நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடு வரும் பொழுது, ஒரு உபத்திரம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நமக்கு எல்லாம் பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரை விட்டுடுறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்ம ஒருபோதும் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது, நழுகவே விடக்கூடாது, விசுவாசத்தில் குன்றி போகக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நாம் குன்றி போவோமானால் சத்ருவானவன் ஜெயம் எடுப்பான், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அதே 1 யோவான் அந்த 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ யார்? கிறிஸ்து யாருங்க? அவர் தேவனின் குமாரன். கிறிஸ்து யாரு? தேவனின் குமாரன். இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயித்தவன் யார்? யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ யாரா இருந்தாலும் கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கிற யாவரும் ஜெயம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தவிர வேறு யாராலையும் ஜெயம் பெற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பவுலை பத்தி திரும்பி வாசிப்போம். இப்போ அந்த இடத்துல பவுல் ரொம்ப அழகா என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கலாத்தியருக்கு எழுதின, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ அவர் உயிரோட தான் இருக்கிறார், சிலுவையில் அறையப்படலை. ஆனா அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படின்னா என்ன? அப்ப அறையப்பட்டேன் என்பதுக்கு என்ன அர்த்தம்? அவ்வளவு பாடுகளை அவர் அனுபவித்தார். பவுலுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீர்களானால் பவுல் என்ன பண்ணப்பட்டாரு, நிறைய. அதுக்கு முன்னாடி பவுல் சவுலா இருந்தார். அவர் சவுலா இருந்தபோது அவர் தான் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தின ஒரு மனுஷன். அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த இடத்துலலாம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலலாம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர்களை கொலை செய்ய அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கொலை செய்வார். அப்படி அவர் உபத்திரவப்படுத்தின ஒரு மனுஷன். ஆனா பாருங்க, அவரை தேவன் தொட்ட பிற்பாடு, தேவன் சந்தித்த பிற்பாடு அவர் எப்படியாய் மாறிட்டாரு? பவுலாய் மாறுகிறார். சவுல் எப்படியாய் மாறுகிறாரு? பவுலா மாறினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பாடுபடுகிறார். ஹல்லேலூயா. அவர் மற்றவர்களை உபத்திரவப்படுத்தினதுல அந்த காரியத்தை விட்டுட்டு அவர் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிக்கிற மனுஷனாய் அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனுஷனாய் அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அநேக தரம் அவர் என்ன பண்றாரு, அவர் அடிக்கப்படுகிறார். அவர் என்ன பண்ணப்பட, சிறைச்சாலையில போடப்படுகிறார். எல்லாம் நிறைய உபத்திரவங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சகிக்கிறார். ஆனா எல்லா இடத்திலையும் அவர் யார் மேல இருந்த விசுவாசத்தை விடல? கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
நான் ஆனாலும் பாருங்க இப்ப ஜீவனோடு இருக்கிற ஜீவன்னா எப்படிப்பட்ட ஜீவன்? என் ஆத்துமாவிலே நான் பிழைத்திருக்கிறேன். என் ஆத்துமா சாகாதபடிக்கு, விசுவாசத்திலே குன்றி போகாதபடிக்கு என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இனிமே நான் இல்லைங்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறபடினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். ஹalleluya. எனக்கு யார் இருக்கிறா? நாட் மீ பட் கிரைஸ்ட் இன் மீ. கிறிஸ்து எனக்குள் இருப்பதினால் அவர் என்ன பண்றாரு? எனக்குள் இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக எனக்கு கிருபை பாராட்டுகிறார். அதனால நான் அல்ல, இனிவே யார் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்? அப்போ என்ன நான் அல்லன்னா என்ன? என்னுடைய பழைய மனுஷனாகிய, பழைய மாம்சமாகிய எல்லா காரியங்களும் அந்த இடத்திலே அழிக்கப்படுகிறது. ஹalleluya. மாம்சம் வேரோடு அழிக்கப்படுகிறது. அப்போ யார் அங்க உள்ள வரா? யார் வாசம் செய்கிறா? கிறிஸ்து வாசம் செய்கிறார். கிறிஸ்து வாசம் செய்த பிற்பாடு அந்த பழைய மனுஷனாகிய அந்த சவுல் அவர் இறந்து புதிய மனுஷனாகிய பவுல் அவருக்குள்ளே கிறிஸ்து வாழும் பொழுது அந்த பழைய மனுஷனாகிய சவுல் இறந்து புதிய மனுஷனாகிய பவுல் என்ன பண்றாரு? பிழைக்கிறார். ஹalleluya. அப்போ நம்ம மாம்சத்தை முற்றிலும் என்ன பண்ணிடணும்? விட்டுடணும். ஹalleluya. எப்படி பவுல் மாம்சத்தை முற்றிலும் வெறுத்து துறந்து அவர் கிறிஸ்துவானவரை முற்றிலும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நான் ஜெயிக்கிறேன் என்று சொன்னாரோ, அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ அவரே கேட்டுக்கிறார், நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறாமா? அது நான் அப்படி பிழைத்திருந்தேன்னு சொன்னா நான் உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. ஹalleluya. சிந்தைகள் ஒருமுகப்படணும். ஹalleluya. சிந்தைகள் திசை திருப்பப்படக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya. இங்கும் அங்கும் சிந்தைகளை சிதறடிக்க விடுவீர்களானால் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ஹalleluya. ஒரு மனதாய் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கவனிங்க. ஹalleluya. ஆமென். அப்ப என்ன சொல்றார் அவரு? எனக்காக தம்மை தாமே யார் அன்பு கூர்ந்தாரு? ஏசப்பா. எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ நான் பிழைத்திருப்பது எப்படிங்க? அவருடைய அன்பின் நிமித்தம், அவர் என் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம், தயவின் நிமித்தம் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன்னு சொன்னா நான் அவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் தான் என்னை பிழைக்க செய்கிறது. ஹalleluya. அந்த விசுவாசம் தான் என்ன பண்ணுது? என்ன பிழைக்க செய்து. ஆகையால் நான் என்ன பண்ண போறேன்? இனிமே என் மாம்சத்துக்கு இடம் கொடாதபடிக்கு ஹalleluya நான் என்ன பண்ண போறேன்? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே உறுதியாய் நிற்பேன். இப்போ நாம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்து, அப்போ நம்ம அந்த 1 யோவான் 5:4 என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ தேவனால் பிறப்பதெல்லாம், அப்போ நம்ம இப்படி தேவனுக்குள், தேவன் நமக்குள் இருந்து நம்ம பிழைத்து நம்ம தேவனால் பிறந்துட்டோம்னு சொன்னா அப்ப இதுதான் நம்மளை என்ன செய்யுங்க? ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும். ஹalleluya. அடுத்து என்னது? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் அதுதான் நம்மளை என்ன பண்ணும்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. அப்ப இந்த நாளிலே ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னா ஆவியானவர் நம்மோடு பலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35-37 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ என்னென்ன காரியங்கள் அங்க இருக்குது? அத்தனை உபத்திரவமோ
வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ என்ன நடந்தாலும், அல்லேலூயா, எது நேர்ந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போவே கூடாது. அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னு சொன்னாலே அந்த இடத்துல விசுவாசம் குன்றி போயிடும். அந்த விசுவாசம் குன்றி போனாலே நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்ப நடக்கிறது என்ன? நான் என்ன மேலோங்குது அந்த இடத்துல? நமக்கு மாம்சம் மேலோங்குகிறது. அப்போ நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த அன்பை குறித்து நிறைய காரியங்கள் இந்த உபவாச நாட்களிலே தேவன் நம்மோடு பேசினார். ஆனால் இப்பொழுது அவர் திரும்பி திரும்பி எம்பசைஸ் பண்றது என்ன? அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடவே கூடாது. நம்ம எப்பொழுதும் அவருடைய அன்பை குறித்து நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும்? அவருடைய அன்பை நினைத்து அவர் நமக்காய் எவ்வளவாய் நமக்காய் என்னெல்லாம் செய்தார். இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில இருப்போம் சொன்னா அவர் கொடுத்த அந்த அன்பு, பாராட்டின அந்த அன்பு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனம், இது தேவன் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யாரு ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இதை நான் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கேட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் எப்படி ஜெயம் கொண்டு படிங்க, ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரோட உட்காரணும்னு ஆசை இல்லையா? ஆசை இருந்துச்சுன்னா பலமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரோட உட்காரணும்? ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு பரலோகம் வேணாம், நான் பரலோகத்துக்கு போகணும்னு எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயோ இருந்தா போதும், என்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த வார்த்தையை யார் பிடிச்சுப்பா? பிசாசு பிடிச்சுப்பான். சொல்லணும், இன்னும் அறிக்கை செய்யணும், நம்ம பாசிட்டிவா கன்ஃபெஸ் பண்ணணும். எப்படி கன்ஃபெஸ் பண்ணணும்? பிதாவினோட கூட நானும் சிங்காசனத்துல உட்காருவேன். ஹல்லேலூயா. ஏங்க, ஆவியானவர் அதற்காய் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டோம் சொன்னா பிதா ரொம்ப துக்கப்படுவார், ஆவியானவர் துக்கப்படுவார். ஓ என் மகனே, என் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டது எதற்காய்? ஓடி ஜெயம் கொள்ளாமல் இருப்பதற்கா? நீ என்னோடு கூட அமர வேண்டும் என்பதற்காய் நான் உன்னை தெரிந்து கொண்டேனே. நீ என்னை துக்கப்படுத்தும்படி நீ பேசுகிறாயே என்று அவர் துக்கப்படுவார். ஆகையால் இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் பிதாவின் பக்கத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்தது போல நீங்களும் என்னோட கூட அமருவீர்கள். இதை வாஞ்சிக்கிற யாவரும் இதை பெற்றுக் கொள்ளும்படியாக அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும். என்ன அறிக்கை? என்ன அறிக்கை சொல்லுங்க? நானும் ஜெயிப்பேன், நானும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுவேன், ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுவேன், பிதாவின் சிங்காசனத்திலே பிதாவோடு கூட நான் உட்காருவேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
ஹல்லேலூயா. இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமா அந்த விசுவாசத்துல டவுன் ஆகவே மாட்டோம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் பலவீனப்படுகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்க விசுவாசம் குன்றி போகுதோ, அந்த நேரத்துல எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது, நான் பிதாவின் வலது பரிசத்தில் பிதாவோடு கூட அமரும்படியாக, நான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாக, ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறும்படியாக தான் தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னு என்ன பண்ணும்? அறிக்கை செய்யணும். We need to confess. Hallelujah. அவர் தெய்வம். அவர் பரலோகத்திலே என்ன பண்றாரு? எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் என்ன பண்ண போறேன்? அவரோடைக்கு போய் உட்கார போறேன். இதை அறிக்கை செய்ய 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 நீங்களும் நானும் எப்படியாய் மாறுவோம்? இந்த அறிக்கை செய்யும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. அறிக்கை செய்ய செய்யதான் விசுவாசம் பெருகும். என்ன அறிக்கை? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நான் மாறுவேன். நான் சிங்காசனத்திலே தேவனுடைய வலது பாரிசத்திலே ஜெயம் கொண்டு நான் என்ன பண்ண போறாங்க? போய் அவரோட கூட உட்காருவேன். அவரோட கூட எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க. நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறி அவரோட கூட சிங்காசனத்திலே நாங்கள் உட்காருவோம். சொல்லுங்க. நாங்கள் உட்காருவோம். நாங்கள் உட்காருவோம். நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். இந்த அறிக்கையை வாயை திறந்து சொல்லுங்களேன். இப்பவாச்சும் சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க. நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய். ஹல்லேலூயா. 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 இந்த விசுவாசம் நமக்குள் பெருகிக் கொண்டே இருக்கணும். நமக்குள் ஒரு நாளும் இது போக கூடாது. உட்காருவோமா மாட்டோமா? உட்காருவோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன ஆகணும்? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. உட்காருவோம் சொன்னா நம்ம என்னவா மாறுவோம்? ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம் சொல்றவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம்? நெகட்டிவ் கன்ஃபெஷன் சொல்ல மாட்டோம். வாயில நான் போக மாட்டேன், நான் ஜெயிக்க மாட்டேன், எனக்கு பரலோகம் கிடைக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே நம்ம எப்பொழுதும் அந்த அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ அந்த அறிக்கை என்ன பண்ணணும்? நம்ம கடைசி மட்டும் இந்த அறிக்கையை செய்ய 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 அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம். சரி, இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் ஆண்டவர் எப்படி ஜெயம் கொள்ள முடியும்ன்றத சொல்றாரு பாருங்களேன். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. இருந்தாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிக்கணுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். ரெண்டு காரியங்க. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னா மரணமே நேரிட நேர்ந்தாலும், ஹல்லேலூயா, இந்த வசனத்தை நம்ம பைஹார்ட் பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணிடணும். ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், ஹல்லேலூயா, அதற்கு தப்பும்படி, ஹல்லேலூயா, தங்கள் ஜீவனையும் பாராமல், ஹல்லேலூயா, என்ன பண்ணுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை யாரை ஜெயித்தாங்க? சாத்தானை ஜெயித்தாங்க. சாத்தானால இந்த சரீரத்தை மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனா ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? அவனால ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏன்னு சொன்னா ஆத்துமா தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த சரீரத்தை அவனால ஜெயிக்கலாம். எப்படி? ஒருவேளை அவன் நமக்கு நேராய் மரணம் கொண்டு வந்தாலும், மரணம் நேரிட்டாலும், நம் ஜீவன் போனாலும் நம்மளுடைய ஆத்துமா ஒருபோதும் என்ன ஆகாது? நஷ்டப்படாது. அப்ப ஆத்துமா நம்ம ஜெயிக்கணும், ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறி நம்ம எங்க போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ 2 விஷயம். ஒன்று என்னது? அவருடைய ரத்தம். அவர் நம்மளை ரத்தத்தினாலே, வெளியேற பெற்ற ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கார்? மீட்டு எடுத்திருக்கிறார், நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், நம்மளை கழுவி இருக்கிறார். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ நமக்கு ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். பவுல் என்ன பண்ணாரு? என்னால முடியாதுன்னு சொன்னாரா? அவர் அந்த விசுவாசத்திலே தான் அவர் உறுதியாய் நின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், தேவன் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் மீட்டெடுத்தார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சாட்சியின் வசனம் என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்க போறோம்? ஜெயம் கொள்கிறவர்களா இருப்போமா, இல்ல தோற்று போனவர்களா இருப்போமா? ஹல்லேலூயா. இந்த சாட்சியை அவர் நிச்சயமா பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய காரியங்களை சொல்லி, நாங்க ஜெயிப்போம், இந்த உலகத்தை ஜெயிப்போம், உம்முடைய விசுவாசத்தினாலே நாங்க ஜெயிப்போம், நாங்க இந்த உலகத்துல குறியவர்கள் அல்ல, நாங்கள் அவருக்குரியவர்கள் சொல்லி 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 அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய சாட்சி என்ன ஆயிடக்கூடாது? ஒரு நாளும் அந்த சாட்சியை என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுடைய சாட்சியை நம்ம விட்டுட்டோம்னா, காத்து கொள்ளலனா, அப்ப என்ன பண்ண முடியாது? நம்மளால ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. அப்போ நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மாறணும். 2 காரியம் வச்சுக்கணும். ஒன்று, அவர் ரத்தம், அவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். 2வது, நம்மளாம் என்ன ஆக போறோம்? சாட்சிகளாய் நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ எங்க சாட்சியா நிற்போம்? சொல்லுங்க. மரணம் நேரிடுதுங்க, ஆனா எங்க சாட்சியா இருப்போம்? சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? திரளான ஜனங்கள் வெள்ளையங்கி தரித்து இதோ நான் நிற்க கண்டேன் யோவான் சொல்லும் பொழுது, அந்த கூட்டத்தாரிலே நம்மை ஒருவராய் தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதுதாங்க சாட்சி. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல யாரு நம்மள மரணத்துக்கு நேராய் நடத்துகிறார்களோ, எந்த மனிதர்கள் நடத்துகிறார்களோ அவர்கள் அதை காண்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாய் நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் சாட்சியின் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியாய் நாம் ஜெயிக்க பழகணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், மரணமே நேரிட நேர்ந்தாலும் அதை தப்பும்படி, ஹல்லேலூயா, உங்கள் ஜீவனையும் பாராமல், ஜீவன் பெருசல்லங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரத்தம் பெரிது. ஆண்டவர் நம்மளை சாட்சியாய் நிற்க வைக்க போகிறேன்றது பெரிது. இந்த 2 காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவருக்காக நாம் ஜீவனை கொடுக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நம்ம எப்படி இருக்கணும்? என்ன நடந்தாலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கணும். இது கடைசி காலம். நான் அந்த மெசேஜ் கவனிக்கல, ஆனால் இன்றைக்கு காலையில் அதே மாதிரி வார்த்தை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முந்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மகன் மூலியமா அதே வார்த்தை வந்தது. அப்போ ஆண்டவர் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறார், நமக்கு தெரியாது. அந்த திட்டத்திலே நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும். நம்ம ஒரு நாளும் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? வழிவிடக செய்யக்கூடாது. விசுவாசத்தை குன்றி போக செய்யக்கூடாது. நம்மளுடைய ஜீவன்
தப்ப வைக்கணும், நம்மளுடைய ஆத்துமா அந்த இடத்துல சாட்சியா நிக்கணும்னா நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அப்போ இது நடக்கும்னு சொன்னா எப்படி நடக்கும்? அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது, அவராலே பிறப்பதெல்லாம் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஹalleluya. அவராலே பிறக்காதது எதுவும் என்ன நடக்காது? உலகத்தை ஜெயிக்காது. ரெண்டாவது, அவர்தான் இயேசுதான் மெய்யான தேவகுமாரன் என்பதை விசுவாசிக்கிற விசுவாசமே அல்லாமல் ஜெயித்தவன் யார்? இந்த உலகத்தை ஜெயித்தவன் யார்? யாருமே இல்லைங்க. இந்த நம்ம பார்க்கும்போது பவுல் ஆகட்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்தேவான் ஆகட்டும், யோவான் ஸ்தானகன் ஆகட்டும், மேரி மேக்டலின், மேரி மகதினா மேரி ஆகட்டும், யாரானாலும் சரி, பேதுரு ஆகட்டும், எல்லாரும் எப்படி ஜெயிச்சாங்க? விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். ஹalleluya, ஹalleluya. இப்போ அவர் என்ன பண்ணாரு? உலகத்தை ஜெயித்தார். பேதுரு என்ன பண்ணாரு? அவரும் என்ன பண்ணாரு? அவர் எப்படி ஜெயித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4:19-20 வசனங்களை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4:19-20. யோவானும் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். போய் தைரியமா பிரசங்கம் பண்றாங்க. பேதுருவும் யாரு அந்த இடத்துல? யோவானும் போய் நின்று எவ்வளோ அவங்கள என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, சிறையில் பிடிச்சி போடுறாங்க, நீங்க பிரசங்கிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க? தைரியமா போறாங்க. என்ன சொல்றாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போ நாங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும்? தேவனுக்கு தான் செவி கொடுக்கணும். உங்களுக்கு நான் செவி கொடுக்க முடியாதே. நாங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும் நீங்களே யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தைரியம் எப்படி வந்ததுங்க? அப்போது அவங்கக்குள்ளே யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார் முதல். ரெண்டாவது விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், மரணமே நேர்ந்தாலும், எங்க ஜீவனை பார்க்கிலும் நாங்க எப்படியா இருப்போம்? பரலோகத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம் என்ற விசுவாசம் பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இருந்தபடியினாலே அவங்க தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். நான் உங்களுக்கு நாங்க எப்படி செவி கொடுப்போம்? நீங்க சொல்றது பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க இருக்க முடியுமா? இல்லையே. நாங்க ஆண்டவருக்கு தானே செவி கொடுக்கணும். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. நாங்க கண்ணார பார்த்துமே கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்தாரே, எங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டாரே, இந்த சிலுவையினை பற்றிய உபதேசம் நாங்கள் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. தைரியமா கேட்குறாங்க, நாங்கள் எப்படி சொல்லாமல் இருக்கிறது? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கக்குள்ள இருந்தது விசுவாசம். என்ன விசுவாசம்? நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்ற விசுவாசம். அவங்கெல்லாம் எப்படி தேவனாலே பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அவங்களாம் யாரால பிறந்தவங்க? தேவனால் பிறந்தவங்க. ஆகையால் அவங்க தைரியமாய். அப்போ தேவனால் பிறந்தவர்களுக்கு எப்படி என்ன இருக்குமா? தைரியம் இருக்கும், பயம் இருக்காது, எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். என்ன சத்ருவானவன் வந்து கழுத்தை தானே வெட்டிடுவான், நம்ம ஜீவனை தானே எடுப்பான். ஆனால் நம்மளுடைய ஆத்துமா என்ன ஆகாது? ஒருபோதும் சத்ருவானவன் தொட முடியாதே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் பரலோகத்திலே சிங்காசனத்தில் அவரோட வீற்றிருப்போம் என்ற தைரியம், அந்த தைரியம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக தான் தேவன் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நாம என்ன நடந்தாலும் சரி
கிறிஸ்துவை விட்டு கொடுக்கவே கூடாது. அவருடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கவே கூடாது. அவ அன்பிலிருந்து ஒரு நாளும் நம்ம பிரிந்து போகவே கூடாது. எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நாம ஜெயிப்போம் சொல்லுங்க. நாங்களும் ஜெயம் கொண்டு சிங்காசனத்திலே உட்காருவோம் சொல்லுங்க. ஆமென். அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்ய செய்ய இந்த விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. நீங்க வாயை மூடிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் பெருகாது. வாயை திறந்து அறிக்கை இடணும். வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கணும். நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம். சிங்காசனத்திலே அவரோட கூட அமர்வோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு இடம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் என்று சொல்லி தைரியத்தை தாங்க ஆண்டவரே நம்ம கேட்கும் பொழுது தேவன் அந்த தைரியத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே தானே பாருங்க, யோவான் ஸ்நானகன் அவர் கழுத்தை வெட்டினாலும் பரவாயில்ல, அவர் ஒருபோதும் தேவனை என்ன பண்ணல, பயப்படல. யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் சிறுகவும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் பெருகவும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் தானா, நாங்க ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுவோம் சொல்லி கழுத்தனா வெட்டு என்னன்னா பண்ணு. இப்போ யார் அவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க? சிங்காசனத்திலே தேவனோட கூட வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அதே போல நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னா நம்ம முதல்ல தேவனால பிறக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து நமக்குள்ள தைரியம் இருக்கணும். ஆமென். என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லைனா நம்மளால யாராலையும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த தைரியம் மாம்சத்திலிருந்து ஒரு நாளும் பிறக்காது, ஆவியினால் தான் பிறக்கும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எந்த மனிதனுக்குள்ளும் இந்த தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. பேதுருவுக்கு இருந்த அந்த தைரியம், பவுலுக்கு இருந்த அந்த தைரியம், ஹல்லேலூயா, யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்த அந்த தைரியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பந்தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், உலகத்தை பார்க்க மாட்டோம். இவ்வளவு சொல்லியும் இது உள்ள நமக்குள்ள ஏறல அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறவங்களா மாறவே முடியாது. ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் இதை விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். எப்படி? வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்து அறிக்கை செய்யணும். சோர்ந்து போக கூடாது. அப்பதான் என்ன நடக்கும்? விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகினாதான் தைரியம் வரும். தைரியம் வந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ஸ்தேவான் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். மேரி மேக்தலின் அவளை குறித்தும் பேசிட்டோம். ஸ்தேவான் என்ன சொன்னாரு? கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் இவர்களை மன்னியும் சொன்னார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போலயே சொல்லிட்டார். எப்போ? எந்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7:60. அவரை கொலை செய்யறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. அடிச்சு கொலை செய்யும் பொழுது அவர் கடைசியா சொல்ற வார்த்தை அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும். பாருங்க, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்ப கடைசியில எவ்வளவா இருந்தாலும் கொலை செய்யப்படும் பொழுது கூட, ஆண்டவரே இவங்க மேல என்ன பண்ணாதீங்க, ரத்தப்பழி, இவங்க அடிக்கிறாங்க, என்னை கொலை பண்றாங்கன்னு அவங்க மேல என்ன பண்ணாதீங்க, பழிய சுமத்தாதீங்க. இது சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? நம்மளை அடிக்கும் பொழுது, கொலை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்பட வேண்டுமானால்
நாம் தேவனாலே பிறந்தவர்களாய் இருந்தால் ஒழிய நம்மால் இந்த வார்த்தை சொல்லவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் மேல் இருக்கிற அன்பு நமக்குள் மாறாதவைகளாய் இருக்கும் பொழுதுதான் நம்மால இந்த வார்த்தை சொல்ல முடியும். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று நம்ம அந்த விசுவாசத்துல இருக்கும் பொழுதுதான் நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் ஹல்லேலூயா மற்றவர்களை நம்மளுடைய எதிராளிகளையும் மன்னிக்கும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று தினமும் அதை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிராளியா இருந்தாலும் நம்மளை பகைக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர அவர்களை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? விரோதிக்க கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்களை மன்னியும் என்று சொல்லும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் இந்த சுபாவங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியா மேரி மேக்டலின் என்ன நடந்தது? அவதான் முதல்ல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவள். அவதான். ஹல்லேலூயா. அவ பார்த்து தான் ஆண்டவர் உயிரோட எந்திரிச்சாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் போய் சொல்றா. எப்பேற்பட்ட மேரி மேக்டல், அவள் ஒரு பாவியாய் இருந்தாள். அவளை எல்லாரும் கொலை செய்ய வந்தாங்க. ஆனால் அவள் தேவனை ஏற்றுக்கொண்டாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிற்று. அவள் தேவனை பற்றி கொண்டாள், தேவனுடைய அன்பை பற்றி கொண்டாள், தேவனுடைய விசுவாசத்தில் அவள் உறுதியாய் நின்றாள். அவள் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறினாள். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறணும்னு சொன்னா எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி அவரை விசுவாசித்து அவரை நாம் பற்றி கொண்டு அவருடைய அன்பிலே உறுதியா இருக்கும் பொழுது, அவராலே பிறக்கப்படும் பொழுது நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுங்க? விசுவாசம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? விசுவாசம். தேவனாலே பிறந்த எதுவும் என்னாவது? உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. தேவனாலே பிறந்த எவையும் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம் கொள்ளுகிற ஜெயம் அதுதான் விசுவாசம். அவர் மேல் வைக்கிற விசுவாசம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.